திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே நடைபெறுகின்ற சமூக வலைதள குற்றங்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம். அதுவும் சமீப காலமாக சமூக வலைதளங்களிலே வங்கி கணக்குகள் ஹேக் பண்ணப்படுவது, இன்னும் சமூக வலைதளங்கள் மூலமாக மற்றவர்களுடைய கணக்குகளை முடக்கி பல காரியங்களை லாபகரமான நோக்கத்தோடு பணத்தை கொள்ளையிடுவதற்காக செய்கிற பெரிய கும்பல் செயல்பட்டு வருகிறது. மிகவும் வருந்தத்தக்க காரியம். இது நிமித்தமாக தனிநபரும் சரி, பலவிதமான நிறுவனங்கள், நல்ல தொழில் அதிபர்கள், இன்னும் நல்ல ஒரு தொழில்களில் ஈடுபடுகிறவர்கள் கூட தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை மிகவும் கணிசமான தன்னுடைய சம்பாத்தியத்திலே செய்து கொண்டிருப்பவர்கள் கூட பாதிக்கப்படுவது ஒரு வேதனையான காரியம். ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிப்பதற்கு முன்பதாக இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்தியாவின் அரசு பொதுத்துறை வங்கியான கனரா வங்கியினுடைய பொது கணக்கு, கனரா வங்கியினுடைய கணக்கானது முடக்கி விடப்பட்டு, அது மட்டுமல்ல ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த நாளிலே. இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்தியாவின் ஒரு பொதுத்துறை அரசு வங்கியான கனரா வங்கியின் சமூக வலைதள கணக்கு ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று அரங்கேறியுள்ளது. இதை பற்றிய தகவலை அந்த நிறுவனமே தெரிவித்திருக்கிறது. அந்த வங்கியின் அதிகாரப்பூர்வமான பக்கமான கனரா பேங்க் ஹேக்கர்களால் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு அந்த ஹேக்கர் அந்த அதிகாரப்பூர்வ வங்கியின் பெயரை ether.fi என மாற்றியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கனரா வங்கியின் அதன் அதிகாரப்பூர்வமான எக்ஸ் கணக்கு ஹேக் செய்யப்பட்டதை அடுத்து கனரா வங்கி அதன் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் தனது வாடிக்கையாளர்கள் எதையும் வெளியிட வேண்டாம் என்று வாடிக்கையாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த ஹேக் செய்யப்பட்ட எக்ஸ் கணக்கு பக்கம் மீண்டும் தனது கட்டுப்பாட்டில் வந்ததும் அது குறித்து அது தெரிவிக்கப்படும் என்று சொல்லி வங்கி தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மேலும் கடந்த வாரம் இதேபோல் ஆக்சிஸ் வங்கியிலும் இதே போன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. அதன் பின்னர் ஹேக்கர்கள் ஆக்சிஸ் வங்கியின் அதிகாரப்பூர்வமான எக்ஸ் பக்கத்தை ஹேக் செய்தனர். அந்த ஹேக்கர்கள் அதிகாரப்பூர்வ வங்கியின் கணக்கின் பெயரை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு புள்ளி வைத்துள்ளனர். இதனுடன் மேலும் இந்த ஹேக்கர்கள் கிரிப்டோ கரன்சி தொடர்பான அங்கீகரிக்கப்படாத இடுகைகளையும் வெளியிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவங்கள் என்பது அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனி நபரையும் பாதிக்கிறது என்பது இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது தெரிய வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சமூக வலைதள குற்றங்கள் தடுக்கப்படவும், மக்களும் இதை குறித்து ஜாக்கிரதையாக அதிகவனமாக செயல்பட, வரும் நாட்களில் இது தடுத்து நிறுத்தப்பட, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கிருபையினாலே பத்திரமாக இது நின்று தப்புவிக்கப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் கடந்த நாளிலே ஆண்டவரே கனரா வங்கியினுடைய ஆண்டவரே கணக்கு, வங்கி கணக்கானது ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. இதனாலே வாடிக்கையாளர்கள் அநேகம் பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுவாமி ஆண்டவரே, இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற யாருடைய ஆண்டவரே வங்கி கணக்கிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு இது பத்திரமாக மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆக்சிஸ் வங்கியுடைய கணக்குகளும் ஆண்டவரே ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் ஆண்டவரே சரியாக மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சமூக வலைதள குற்றங்கள் தடுக்கப்பட எங்களுடைய மத்திய மாநில அரசாங்கங்கள் வரும் நாட்களில் கூடுதல் நடவடிக்கை எடுக்க, அதே போல இதை செய்கிறவர்கள் கண்டுபிடிக்கப்பட, மக்களும் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க, அதே போல நிர்வாகங்கள், நிறுவனங்கள், தொழிலதிபர்கள், இன்னும் தனிநபர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கணக்குகளை சரியாக ஆண்டவரை வைத்து கொள்வதற்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேம்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.